மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏமா அப்பனா இதுக்கு ஒரே ஐடியா தான் இருக்கு. இந்த சொத்தை பூரா நம்ம எழுதி வாங்கணும்னா இந்த பரம்புக்கு வளகாப்பு வைப்பாங்கல்ல, அப்ப எல்லாமே இழுத்து போட்டு நம்ம தான் செய்யணும். அவன் மேல நம்ப அக்கறை இருக்க மாதிரி அவளை நம்ப வைக்கிற மாதிரி நம்ம நடிக்கணும். நம்ம எது சொன்னாலும் அவ கேட்கற மாதிரி நம்ம பண்ணணும்மா. அப்பதாம்மா அவன் நம்ம கேட்கறதெல்லாம் செய்வா. ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப 3 முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 3 மாசம் நடந்துகிட்டு இருக்கு. 5வது மாசம் இல்லாட்டினா 7வது மாசத்தை வளகாப்பு வச்சிட வேண்டியது. 7 மாசம்ல வெயிட் பண்ண முடியாது. 5வது மாசம் வைப்போம்னு சொல்லி பேசுவான் அவகிட்ட. அவங்க ஆத்தா வச்சு போயிருவா. ஆமாம்மா, அப்புறம் அன்னைக்கு சின்னத்தையும் பெரியத்தையும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவளுக்கு சின்ன பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லி சொல்ல வந்தாங்க. இப்ப எப்படிம்மா என்கேஜ்மெண்ட்டுக்கு போறோமா நம்ம? அட ஆமால்ல, இன்னைக்கு சொன்னாளுங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தம்ண்டு. அதை மறந்துட்டோமே நம்ம. இதுக்கெல்லாம் முக்கியமா போகணும். போகலன்னா அக்கா தங்கச்சி கூடி பேசிக்கிட்டு அப்படியே வரமாட்டேங்கிட்டாங்க, செய்ய மாட்டேன்ட்டாங்க, நம்ம நம்ப மாட்டாளுங்க. அதனால அவளை எந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டா இனிமேல் கரெக்டாக போய் நிற்கும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிச்ச மாதிரி நடிச்சுட்டு போய் நின்ற வேண்டியது. நம்ம என்ன கிளம்பாம இருக்கோம்? எல்லாம் கிளம்பி போயிட்டு என்னன்னு தெரியலையே. ஒரு வார்த்தை போன் போட்டுக்காதான் பாரு, வரீங்களா இல்லையா என்னன்னு சொல்லி. என்ன அண்ணனுக்கு அண்ணன் மாட்டேங்க மரியாதை தராள் இவளுக்கு. அவளுக்கு எப்படி வந்து கூப்பிடுவாளுங்க? அக்கா வந்து தங்கச்சி ஒரே வீட்டுல சம்மந்தம் பண்றோம்ன்ற மெதப்புல தெரியவாளுங்க. அப்படியே நம்மளாம் கணக்குவாளுங்க அவளுக்கு. ஆமா, அவங்க பெரிய கோடீஸ்வரிங்க. அப்படியே அதனால அந்த கப்பல் செட்டி வீட்டுல போய் அப்படியே சம்மந்தம் பண்ண போறாங்க. அதுக்கு ஒரு பெருமை வேற. மேய்க்கிறது எருமை, அதுல என்ன பெருமை? இது எப்படியோடியே பகையாளியே உறவாடித்தையும் கெடுக்கணும். வேற வழி இல்ல. நேரடியே எதிர்த்து போராட முடியாது. உறவாடியே அவளுக்கு கெடுக்கணும் நம்ம. மதனே மதனே, ஏமா அத்தை சத்தம் கேக்குதுமா. அத்தை தான் வந்திருக்காங்க போல. அவதான் அவ சத்தம் கேக்குது. இப்பத்தையும் பேசிக்கிருந்தா அதுக்குள்ளே வந்துட்டாளே. 100 ஆயிரத்தையும் போல அவளுக்கும். சரி சரிம்மா, நம்ம இன்னும் கிளம்பாம இருக்குன்னு தெரிஞ்சா எதுவும் நினைப்பாளுங்க. நம்ம வேணுமே கிளம்பாம இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா மனசு நீ தலைவலின்னு சொல்லி சும்மா உட்காந்துரு. அம்மாவுக்கு தலைவலி, அதை லேட் ஆயிடுச்சு, இந்த ஒரு நிமிஷம் கிளம்பிடுறோம்னு சொல்லி சொல்லிக்கிறேன் நான் போய். சரியா? சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏமா நானும் வரணுமாம்மா? ஆமாடி, அப்புறம் என்ன கேள்வி கேட்குற நீ? அவ கேட்டா நிச்சயதார்த்தத்தையும் கிளம்பி இங்கே வந்திருக்கேன், அம்மாவோட சேர்ந்து வரலான்னு சொல்லிட்டு வந்தேத்த அப்படின்னு சொல்லி சொல்லிடு. மதனே மதனே, இந்த வாரேங்கம்மா, இந்த இருக்கேன், பெட்ரூம்ல இருக்கேன். என்ன மதனே இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்கம்மா, இந்த கிளம்பிட்டேன். இந்த சேலை கட்டிட்டு வர வேண்டியது நமக்கு பக்கலையா? ரெடியாத்தே இருக்கேன். அம்மாவுக்கு கொஞ்சம் தலைவலி கிருகிருன்னு வருந்தாங்க. அதனாலதான் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கூட போவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்களுக்கு ஒரு ஜூஸை போட்டு கொடுத்தேன். குடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கிளம்புவோம். வாரேம்மா. சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கையில? எங்க மாமியார் இருக்கானா? அவங்க அப்படியே அங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துறேன்னு சொன்னாங்க. நானும் அம்மா கூட வந்துட்டு அப்படியே கூட வந்துடலாமேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். அப்படியா? சரி சரி, நான் அதான் மதினியை கூட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி மதினி, இப்ப கிளம்புவோமா? என்னத்த உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. ஒரு நாள் தலை வலிச்சுக்கிட்டு அப்படியே கிருகிருன்னு வந்துருச்சு. சரி, அதனால ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து போலாம்னு சொல்லி பாக்கின்னு சொன்னா. அதனால ரெஸ்ட் எடுத்து இருந்தோம். கிளம்புவோம். அண்ணன் எங்க மதினி? அண்ணன் காணா? உங்க அண்ணன் கார்த்தி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ராத்திரியே கிளம்பிட்டாங்க. அப்படியா? சரி சரி. எங்க ஓ மக மருமக யாருங்கானா? அவங்க எல்லாம் கார்ல அனுப்பிச்சு விட்டேன். அது அங்கிட்டு அலையாட்டினா என்ன, அதனால இப்பதான் கார்ல ஏற்றி அனுப்பிச்சு விட்டுட்டு நான் மட்டும் சரி வந்து மதினி கூட்டு போலான்னு சொல்லி வந்தேன். ஏமா, ஒரு நல்ல நாளும் பெரிய நாளும் ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. இப்படி போற வழியில கூட மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதா? நேரம் அப்படியே போயிருச்சாக்கும் மக. இல்ல மதினி, வரையில வீட்டுக்கு வந்துட்டு வரேன்னு சொல்லி சொல்லிச்சுங்க. இப்ப நேரம் அங்க போயிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு தம்பி வேற ஏதோ கோமா பேசாம இருக்குல்ல, அதனால பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே வரையில வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிதான் பேசிக்கிட்டு. சரி சரி, கிளம்புங்க. அப்புறம் நேரம் ஆகி போச்சு. பரவாயில்லைங்க, மேடையில நல்லா அலங்காரம் பண்ணிட்டாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் கூட எப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏந்தாங்கம்மா, நீ படுத்துன பாடுக்கு அவங்க நல்லா பண்ணணும்னு விட்டுருவியா இன்னைக்கு? அவ்வளவுதான், பிச்சு கோதறிட மாட்டேன். உனக்கு பயந்துக்கே பாவம் நல்லா பண்ணிருக்கேன் இங்கோல. அப்படி இல்லைங்க, நம்மளே ஒண்ணு கண்ணு ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம். அந்த பிள்ளைக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும்ல. அப்படி ஆசைப்படுறீல, அப்புறம் நல்ல ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி நல்லா கிராண்டா வச்சிருக்கலாம்ல. அது எதுக்கு மாமா? வீண் செலவு தானே மாமா. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. வீட்டுல செய்யறதவே நல்லா சிறப்பா செய்யணும் மாமா. நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைகளை சிறப்பா செஞ்சாலே அதுவே நமக்கு சந்தோஷம் தான். அதுக்காக ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப கிராண்டா தான் செலவு பண்ணலாம் கிடையாது. வீட்லயே அழகா மேடையெல்லாம் போட்டு சூப்பரா கல்யாணம் மண்டபம் மாதிரி ஆக்கிட்டாங்களே. சரி தங்கம்மா, எல்லா வேலையும் முடிச்சாச்சுல்ல? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? தட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வேற என்ன வேலை இருக்கு? எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் அங்கம்மா வந்து ராத்திரியே நெருக்கி வேலையை அப்புறம் முடிச்சு கொடுத்துட்டே போனேன். இப்போ போய் அண்ணன் வீட்டுக்கு போய் மதினியை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா அண்ணன் ராத்திரியே வந்துருச்சுல, தனியா வரணும்ல அவங்க. நான் போய் கூட்டு வந்துருக்கான்ட்டு போயிருக்கா. மற்றபடி எந்த வேலையும் இல்லை, எல்லா வேலையும் ரெடியாகவே இருக்கு. ஏக்கா தங்கம்மாக்கா, வேற எதுவும் வேலை இருக்காக்கா? வாமா வள்ளி, எல்லா வேலையும் நீங்க தான் முடிச்சு கொடுத்துட்டீங்களே, பரவாயில்ல. சொந்தக்காரங்க மாதிரி கூட நின்று எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட எப்படி எப்படி வேலையும் செய்ய போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னக்கா சொந்தக்காரங்க மாதிரின்றீங்க? நம்மளாம் சொந்தம் தானே. நாங்களாம் அங்கம்மாக்காவை எங்க கூட பிறந்தவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் நீங்களும். நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யாம வேற யார் செய்யறது? அதான் இருக்கட்டும்மா. டிஃபன் சாப்பிட்டியா காலையில? ஏக்கா அதெல்லாம் சொல்லவே வேணாங்க்கா, அந்த வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன். நல்லா சாப்பிட்டேங்க்கா. பொங்கல், பூரி, இட்லி, நீங்க தான் கலைக்கு விட்டீங்களே, கேசரி, என்னென்னத்தையும் வச்சிருக்கீங்க. எத்தனை டிஃபனாக்கா?
ஆமாம்மா, மற்றதெல்லாம் சிம்பிளா வைக்கலாம். சாப்பாடு விஷயத்துல மட்டும் எப்போதுமே சிம்பிளா இருக்கக்கூடாது. சாப்பாடு நல்லா கிராண்டா இருக்கணும். வர்றவங்க நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டு இப்படி ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லணும். அதனால எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய சொன்னேன். நல்லா இருந்துச்சாம்மா? சாப்பாடுலாம் நல்லா டேஸ்டா இருந்துச்சா? ஏக்கா ஒண்ணுக்கா சூப்பரா இருந்துச்சுக்கா. எல்லாமே எதையும் குறை சொல்ற மாதிரியே இல்லக்கா. சரிம்மா சரிம்மா, வேற எதுவும் இல்லை. அந்த பூ மட்டும் கட்டிட்டாங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. பூ மட்டும் கட்டிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளைய. அப்புறம் வெத்தலை பாக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சுலம்மா. அப்புறம் எடுத்து வச்சிட்டோம். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டியாம்மா? அவங்க அப்பத்தான் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து. எங்க நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஊட்ட முடியல. அவ ரொம்ப நேரமா சாப்பிடுவா, அவளுக்கு சீக்கிரம் ஊட்ட முடியாது. அதான் அவங்க அப்பத்தாவோட சாப்பாடை போட்டு கொடுத்தேன், அவங்க ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இக்கா தங்கம்மாக்கா, சேலை எங்க கடத்து வச்சிருக்கீங்க இவளுக்கு, சின்ன பொண்ணுக்கு? சேலை அவ ரூம்ல தான் பீரோல வச்சிருக்கேன். அந்த பிங்க் கலர் சேலை எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து கட்டி விடுங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சேலை கொண்டு வருவாங்கல்ல, அப்புறம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை மாத்திக்கிடுவோம். சரிக்கா, அதான் அவளை எல்லாம் ரெடி பண்ணலாம்ல, டைம் ஆயிடுச்சு. நீ மாப்பிள்ளை வீட்டுல வந்துருவாங்கல்ல, நம்ம ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி வைப்போம். சரிம்மா, நல்லா அலங்காரம் பண்ணிருங்க. நீங்க தான் மேக்கப்புக்குலாம் ஆள் வேணான்ட்டீங்கல்ல, நீங்களே பண்றேன்னு சொல்லிட்டீங்க. அதனால நான் மேக்கப்புக்குலாம் ஆள் சொல்லல. அதனால நீங்களே நல்லா பார்த்து பண்ணி விட்டுருங்க. ஏக்கா அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாக்கா. இவ பேரே மேக்கப் சுந்தரிக்கா. மேக்கப் கலையாம இருப்பா எப்பொழுதுமே. எங்க ஊர்லயே மேக்கப் அதிகமா போடுறது இவனே. எப்பொழுதும் நெத்திச்சூட்டி இல்லாம இருக்க மாட்டாக்கா. அதனால சூப்பரா பண்ணிடுவா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் போய் ஹெல்ப் பண்றேன். ஆமாம்மா, மேக்கப் பண்றது ஒரு கலை. எல்லாருனாலே அப்படி இருக்க முடியாதுல்ல. சோம்பேத்தனப்படாம எப்பொழுதுமே நல்லா அழகா தலையை சீவிட்டு மூஞ்சில நல்லா கழுவி பவுடர்லாம் போட்டு வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்மளாம் அப்படிலாம் எங்க இருக்க போறோம், வீட்டுல இருக்கும்போது பங்கற மாதிரி இருப்போம். மண்டையை புறம் கொண்டையை போட்டுக்கிட்டு வாட்டுக்கு திரிவோம். எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுன்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவங்க மெயின்டைன் பண்ணணும்ல, சோம்பேத்தனப்படாம. அதுக்கும் ஒரு தனி திறமை வேணும். ஏக்கா அப்படி நல்லா சொல்லுங்கக்கா, என் பெருமை எடுத்து சொல்லுங்கக்கா. இவளுக்குலாம் என்ன தெரிய போகுது? இவ எப்பயுமே மண்டையை விரிச்சு போட்டுதான் இருப்பா, சோம்பேறி மாதிரி. சரிம்மா 2 பேரும் போய் நல்லபடியா மேக்கப் பண்ணுங்க. பூ அந்த பிள்ளை கட்டி இருந்துச்சுலாம் வாங்கிக்கோங்க. நீ சாப்பிட்டியாம்மா? ஏக்கா சாப்பிட்டோம்க்கா, நாங்களாம் ஒன்னாதாக்கா சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களாக்கா? இந்த சாப்பிடணுமா, இனிமேதான் சாப்பிடணும். வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாலே நாங்க சாப்பிட்ட மாதிரி தான். நீங்க போங்க, போய் ரெடி பண்ணுங்க. பரவாயில்ல இல்லைங்க, எல்லாம் பிள்ளையோட இழுத்து போட்டுக்கிட்டு வேலையை பாக்குதுங்க. எனக்கு எந்த வேலையுமே இல்லை, நான் ஃப்ரீயா இருக்கேன். நான் தான் பொண்ணோட அம்மா, ஆனா எனக்கு எந்த வேலையும் இல்லை பாருங்க. எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கையில, ஃப்ரீயா இருக்கையில எனக்கு அது போதும். பழகனா அங்கம்மா மாதிரி ஆளுகளை பழகணும். ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பண்றப்பதான் 4 சொந்த பந்தத்தோட அருமை என்னன்னு தெரியுது. 4 பேர் இருக்கணும்ன்றதே நமக்கு அப்பதான் உணர்றோம். அது வரைக்கும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, யார் எப்படி போனா என்ன உட்காந்துருப்பாங்க எல்லாரும். இந்த மாதிரி நேரத்துகள்ல தான் சொந்த பந்தத்தோட அருமை தெரியுது. எல்லாம் வந்து ஆளுக்கு இழுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணுதுங்க. இவங்களாம் எல்லாம் வந்து நம்ம எப்படி ஃபங்க்ஷன் நடத்த முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன இருக்குங்கம்மா, வேலைக்கு காசு கொடுத்து ஆள் போட்டா செய்ய போறாங்க, வந்து அழகா செஞ்சு கொடுத்துருவாங்க. நீதான் அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் அந்த பசங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சுன்னு சொன்ன. வேலைக்கு காசு கொடுத்தா ஆள் வரத்தான் செய்வாங்க. யாரும் இவ்வளவு ஈடுபாடா செய்ய மாட்டாங்க, கடமையேன்னு செய்வாங்க. இந்த அளவுக்கு ஒரு அக்கறையா அன்பா யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. நீங்க வேற. சரி தங்கம்மா, இப்ப என்னதான் பண்ண சொல்ற நீ? ஒண்ணும் இல்லைங்க, இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணுங்க. அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் நம்மளும் அதே மாதிரி இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யணும். அதுங்களுக்கு போய் ஒரு நல்லது பண்ணணும், ஏதாவது பண்ணணுங்க. நானு அவ்வளவுதானே, பண்ணிடலாம், விடு. எங்க மதனி இன்னமா புடவை கட்டுறாங்க? இந்த சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? வந்துட போறாங்க மாமா அவங்க. அவ எங்க கட்ட விடுறா? அங்க தொடாதீங்க இங்க தொடாதீங்க, விடுங்க நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி லேட் பண்ணிட்டு இருக்கா. அந்த அக்காவும் கட்டினா நேரம் கட்டி விட்டுருப்பாங்க. அண்ணவங்களே வந்துருவாங்க நீ சொன்ன மாதிரி. மதனி அவளுக்கு சேலையே கட்ட தெரியாது மதனி, சும்மா அடிச்சு விட்டுக்கு இருக்கா. அவளை கட்ட விட்டா மாமா அவங்க வர வரைக்கும் கட்டிக்கிட்டே இருப்பா. பாத்தியாமா வீடெல்லாம் எப்படி கட்டி வச்சிருக்கானு பாரு. எத்தனை தண்டியில கட்டி வச்சிருக்கானு. அரமனை மாதிரி இல்ல இருக்கு. ஒத்த பிள்ளைக்கு இத்தனை தண்டி வீடு ஒத்தலையா? மருமையும் கொடுத்து வச்சிருந்தேன். அதை சொல்லு. ஓடி போய் பொழைச்சாலும் வீடு வாசி எப்படி கட்டி வச்சிருக்கா? அதை யாரு பண்ணி சொல்ல போற? ஓடி போயிட்டான்னு சொல்லி இன்னைக்கு பணத்தை தானே பாக்குதுச்சானுங்க. நல்லா அரமனை கட்டி வச்சிருக்கா. அவ அங்க மாண்டவளும் சும்மாவா? பழமை வாய்ந்த வீடா கட்டி வச்சாலும் அரமனை மாதிரி அவளும் கட்டி வச்சிருக்காள். பெரிய வீடா முரட்டு வீடாவும். அக்காலும் தங்கச்சியும் அப்படி வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாளுங்க. உன் மாமியாளுக்கு மச்சந்தேன். மக 2 பேரும் எங்க நல்லா குறைச்சிக்கிட்டாளுங்கல்ல. அதை சொல்லுமா, சும்மாவா சொன்னாங்க எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு. இந்த என் மக வாரு நல்ல செல்லமா பிறந்து செல்லமா வளர்ந்தவ. இன்னைக்கு அவ வந்து குடிசை வீட்டுல என்ன அவஸ்தைப்படுறா. விடு. என் பேத்தியும் ஒரு நாளைக்கு நல்லா பொழைப்பா. அதுக்காண்டி இப்படியே வந்துருவா காலமெல்லாம். பாத்தியாடியே நச்சு பாரு, இப்படி பொழைக்கிறாள் உங்க அத்தமா இருக்கு. இது மாதிரி நீயும் பொழைக்கணும். நான் எங்க பொழைக்கிறது? அந்த இது பொண்ணு டொப்பி முக்கனை வச்சு நீங்க சொத்து பார்த்து பிரிச்சு கொடுத்தாதான் நானும் வீடு வாச தோட்டம் தரவுன்னு பொழைக்க முடியும். என்ன மதனி இங்க வந்து நின்றுட்டீங்க? வாங்க மதனி, கீழே சாப்பிடுவீங்க. சாப்பிடுவோம்மா, இப்பதான் வரையில கொஞ்சம் சாப்பிட்டு வந்தா. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பெண்ண என்ன பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? எத்த உங்களுக்கு எப்படி இருக்கு? அங்கம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா என்னமா தலைவலி கிருப்பு வருதுன்னு சொல்லி. இப்ப பரவாயில்லையாத்த? உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமாத்த? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதனாலதான் கொஞ்சம் நேரம் காத்தோட்டமா வந்து நிக்கலாம்னு சொல்லி மேல வந்து நின்றுட்டோம். சரி நீ வா, நீ சாப்பிடு. அவங்க அப்புறமேல சாப்பிடட்டும், நீ வந்து சாப்பிடு. இல்லத்த நானும் அம்மா கூட வந்து சாப்பிட்றேன்ட்ட. ஏமா ஒரு வடியா இருக்க? என்னாச்சு? ஒரு மாதிரி சிரிப்பு இல்லாம இருக்கு மூஞ்சியில. அம்மா எதுவும் வந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க.
ஒன்னும் இல்ல தங்கம்மா, நான் அதையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்க அத்தைமார்கள்லாம் பாரு எப்படி பொழைக்கிறாங்க, அது மாதிரி நீயும் பொழைக்கணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதத்தே அவ சொன்னா, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரப்போகுது. ஏன் மாமியாகிட்டு என் புருஷங்கிட்டு என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது, அந்த ஓட்டை கொடுத்தே தவிர. இதை வச்சு நான் எங்க பொழைக்கிறது, நீங்க பார்த்து சொத்துக்கிட்டு கொடுத்தாதாமா உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுல என்ன மதனி இருக்கு, அண்ணன் சம்பாதிச்ச சொத்து இருக்குல்ல சொன்ன மாதிரி, அதுல என்ன இவளுக்கு பங்கு இல்லையா? இவளுக்கும் பங்கு இருக்குல்ல, செய்யத்தானே செய்யும் அண்ணன். இன்னைக்கு கோவத்துல ஏதாவது செய்யாம இருக்கும், அதை எப்படி செய்யாம இருக்கும்? மகளுக்கு, ஒத்த மகளுக்கு அந்த பிள்ளை மேல எப்படி ஆசையா இருந்துச்சு அண்ணன், அதெல்லாம் செய்யும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சிரிச்ச ஆடு கொழுக்கும் ஒரு நாள் நல்லா பொழப்ப அவளும். என்கிட்டோமா ஓ வாய் முகூர்த்தம் பழிச்சா போதும், அவர் பார்த்து இவளுக்கு ஏதாவது செஞ்சாதே உண்டு பாவம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண கூட வழி இல்லாம உட்காந்துருக்கா, இன்னும் குழந்தை இல்லாம உட்காந்துருக்கா. எனக்கு செய்ய ஒன்னும் கவலைப்படாதீங்க மதினி, நிச்சயதார்த்தம் முடியட்டும், நான் அண்ணன் கிட்ட பேசுறேன், பேசி எதுனாலும் செய்யலாம், நம்ம நட்சத்திரம் ஒரு வழி பண்ணலாம், இப்படியே இருக்க மாட்டா. சரிம்மா சரிம்மா, ஏதோ அதான் தங்கச்சி பார்த்து பண்ணுங்க, அந்த பிள்ளை பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, எப்படி செல்லமா வளர்ந்த பிள்ளை தெரியுமில்ல. சரி மதினி சரி, நீங்க வந்து சாப்பிடுங்க, நான் போய் வேலையை பாக்குறேன். கீழே வாங்க மதினி, வெயிலே நிக்காம. சரி சரி, நாங்க வரோம், இப்ப வேலையை பாரு. பாத்தியாடியே அப்படியே நைஸா அப்படி சொல்லிட்டு போறான் வாரு. அண்ணன் சம்பாதிச்சதுல இந்த பிள்ளைங்க தான் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றா தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா? அந்த சொத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கு, எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறா. ஏமா அவ அப்படிலாம் சொல்ல மாட்டாமா, அவளுக்கு தான் வேணுங்க அளவுக்கு சொத்து ஊத்தி கிடக்கு, நாம கிட்டே வந்து கையெழுந்து நிக்க போறா. இப்படி எல்லாம் அப்பப்போ ஒரு வார்த்தையை சொல்லி வச்சாதே அக்காவும் தங்கச்சியும் பேசி கீசி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி என்னம்னா நம்ம பிள்ளைக்கு செய்ய பாளுங்க. இவர்கிட்ட இப்படி பரிதாபமா பேசினாதான் வேலை நடக்கும், முடிஞ்சு தூக்கிட்டு பேசினா ஒரு வேலை நடக்காதுமா. சின்ன பொண்ணு நீயாடி, நம்பவே முடியல, அழகா இருக்க. நீ மட்டும் என்னவா, நீ கூட தான் கல்யாண பொண்ணு மாதிரி சூப்பரா இருக்கிற. ஆனா மாப்பிள்ள ரொம்ப பாவம்படி சாமி, இதுல யாரு பொண்ணுன்னு தெரியாம திக்குமுக்கு ஆடா போறாரு. அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி இருக்கீங்க, ரெண்டு பேருமே கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க, இதுல எது சின்ன பொண்ணு எது பரம்புன்னு தெரியாம முழிக்க போறாரு. அதானே நீ சொன்ன மாதிரி அவளும் மெஹந்தி வச்சிருக்கா, நீயும் மெஹந்தி வச்சிருக்க, ஓ மதினி மெஹந்தி வச்சிருக்கு. என்ன உன் மதினி உருவத்துல வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாருமே கல்யாண பொண்ணுங்களாக கிளம்பி இருக்கீங்க. பாவம் கார்த்தி தம்பியும் மாப்பிள்ளை தம்பியும் ரெண்டு பேரும் முடிக்க போறாங்க, நம்மால யாருன்னு தெரியாம. அதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் என்னைய கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. எம்பிட்டு கூடத்துல இருந்தாலும் நான் தான் அவரோட பரமுன்னு அவருக்கு தெரியும். எங்க அண்ணன் மட்டும் என்னவா ஈஸியா கண்டுபிடிச்சிரும், அதுக்கு ஒரு வழி இருக்கு, சீக்ரெட் இருக்கு. அதே நம்ம சீக்ரெட்டு, அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கார்த்தி தம்பி கண்டுபிடிச்சிரும் பொண்டாட்டி யாருன்னு. ஆனா உங்க அண்ணனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல, ரெண்டு பேரும் க்ளோஸா பழகுனது கூட கிடையாது, வேற எப்படி கண்டுபிடிப்பாரு? ஏக்கா உங்களுக்கு இன்னமா புரியல அவங்க சொல்றது, சப்பமாட்டிருக்கா. அதானே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்னும் புரியலையே, எப்படி? ஏக்கா அவங்களுக்கு நிச்சயதார்த்த சேலை எடுக்க போகும்போது எங்க வீட்டுல கோல்டு கலர் சேலை எடுத்தாங்க, அத்தை பிங்க் கலர் சேலை எடுத்தாங்க. அதை வச்சு எங்க அண்ணன் கண்டுபிடிச்சிடாதா பிங்க் கலர் சேலை கட்டிக்கிது நம்மளுன்னு. ஓஹோ அப்படி சொல்ல வரீங்களா? விவரமான அழுதேன் அண்ணனும் தங்கச்சியும். ஆமா விவரம் இல்லாம இருந்தா உங்க கிட்டையெல்லாம் பழப்பு நடத்த முடியுமா? ஒண்ணுக்கு 2 நாத்தனார் ஆகி போச்சு, இந்த குடும்பத்துல இருந்து பழப்பு நடத்தணும்னா விவரமா தானே இருக்கணும். பாத்தியாடியே உன் மதினியாரியே மட்டும் விவரமா பேசுறானே. அக்காலும் தங்கச்சியும் கொடாரா இருந்துக்கங்க, 2 பேர்த்தி ரவுண்டு குட்டுருவா அவளுக்கு ஒரு ஆளு. ஏன் மேல சத்தம் கேக்குதுடி, மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க போல. ஆமா ஆமா சத்தம் கேக்குது, பொண்ணு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல பக்காவா, சூப்பரா இருக்குல்ல. ஓகே நீ அவன் வந்தானா திரும்ப சேலையை மாத்துறதே வேலை, நம்ம ரெடியாத்தே இருக்கோம். அவன் கூப்பிடையில பொண்ணை கூட்டு போனா போதும். ஏ சின்ன பொண்ணு, மாப்பிள்ளைய பாக்கலையா? எப்பயுமே பொண்ணு பார்க்க வரப்ப மாப்பிள்ளைய ஜன்னல் வழி எட்டி பாக்குறதானே வழக்கம், நீ பாக்கலையா? ஏய் பூடி, சும்மா இதை கிண்டல் பண்ணிக்கிட்டு. அவர் என்ன தெரியாதவரா? நான் ஆல்ரெடி தான் அவரை பார்த்துருக்கேன்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் வராரோ இல்ல செகண்ட் டைம் வராரோ அதெல்லாம் பேச்சு கிடையாது. மாப்பிள்ளை நம்மளை பார்க்க வந்தாருன்னா பொண்ணு ஜன்னல் வழி எட்டி பார்க்கணும், இதுதான் நம்ம கலாச்சாரம். ஆமா சின்ன பொண்ணு, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கிடைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால கல்யாணத்து வரைக்கும் என்னென்ன சந்தோஷங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அனுபவிச்சுக்கோ. இப்ப பாரு உங்க அண்ணன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓடி ஓடி வந்து பாப்பாரு எங்க வீட்டுக்கு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வருவாரு. இப்பெல்லாம் பாரு காலைல இருந்துச்சு போறவர் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவாரு. இடையில பொண்டாட்டி என்ன பண்றா ஏது பண்றா சாப்பிட்டாலா வச்சாலா எதுவுமே கேட்க மாட்டாரு, கண்டுக்கவே மாட்டாரு. அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு மாசம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால இப்ப இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நீ அனுபவிச்சுக்கணும், எதையும் மிஸ் பண்ணிடாத. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு முறை தான் கிடைக்கும். என்ன புஷ்பா நீயே உங்க அண்ணனை பத்தி இப்படி குறை சொன்னா நாளைக்கு நாக்கு அவனை மதிப்பாளா? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, நான் எங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டாலாம் பேசல, பொதுவா பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன். பசங்க எல்லாருமே ஒண்ணுதானே, எங்க அண்ணன் மட்டும் அதுல விதிவிலக்கா? எங்க அண்ணன் அப்படித்தானே, அதுக்காக நான் பொதுவா சொன்னேன். 1000 தான் அண்ணனா இருந்தாலும் இல்லாதது இருக்குன்னு ஒத்துக்கிற முடியுமா? எல்லா பசங்களும் அப்படித்தானே இருப்பாங்க. என் வீட்டுக்காரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா? இப்ப அப்படி டோட்டலா வேற மாதிரி இருக்காரு. காட்டு தம்பி கூட அப்படிதான், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பாக்குறது என்ன பேசுறது என்ன அப்படியே பரம பின்னாடியே சுத்திட்டு இவர். இப்ப பாரு மாசமா இருக்கா, அவளை வந்து என்னன்னு கூட எட்டி பாக்கல, கேட்டா கோவம் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, என் புருஷன் மாதிரி சில பேர் நல்லவங்களும் இருக்காங்கப்பா, அதெல்லாம் கிடையாதுப்பா.
ஒருத்தர் தான் அப்படி இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரல எப்பொழுதுமே என் பேச்ச கேட்கதான் செய்வாரு. அவங்க அம்மா முன்னாடி சும்மா அதுன்னு பேசுவாரு. ஆனா நான் கோடு போட்டு அதை தாண்டவே மாட்டாரு. உனக்கு என்னடி அம்மா கொடுத்து வச்சவ, நாங்கெல்லாம் அப்படியா? உனக்கு என்னடி, நீதான் என் கண்ணனை தூக்கி போட்டு பந்தாடிக்கிருக்கு டெய்லி. உன்கிட்ட தான் அவர் அடி வாங்குறாரு. அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? உனக்கு கண்டாலே எங்க அண்ணன் நடுங்குறாரு. நீனே மெச்சுக்கணும் உங்க அண்ணனால. எங்க அண்ணன் எப்படி இருக்காரு? ஒரு குடி பழக்கம் இல்ல, ஒரு சிகரெட் பழக்கம் இல்ல, எந்த பழக்கம் இல்ல, எப்படி இருக்காரு? அப்படி இருந்தா நான் ஏன் அவரை தூக்கி போட்டு மிதிக்க போறேன்? ஆனா ஆளை குடிச்சிட்டு வரதுனால தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இதுங்க வேற உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு, எனக்கு வேற அவர் ஜன்னல்ல பார்க்கணும் போல ஆசையா தான் இருக்கு. எல்லாரும் இருக்காங்க, எப்படி பாக்குறது? ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களே. மதினி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் மதினி. சரிம்மா, போயிட்டு வா. அவ இப்ப எங்க போறா தெரியுமா? ரெஸ்ட் ரூம்லாம் ஒன்றும் போல. நம்மலாம் இருக்கோம்மா, இங்க வேடிக்கை பார்த்தா நம்ம கிண்டல் பண்ணுவோம்மா. அப்படியே ரெஸ்ட் ரூம் பாருன்னு சொல்லிட்டு அங்க போய் மாமாவை ஜன்னல்ல வேடிக்கை பார்க்க போறா. சரிம்மா, நீங்க 2 பேரும் எந்த வேலையும் செய்யாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பாட்டுக்கு தட்டை தூக்குறேன், அதை தூக்குறேன், இதை தூக்குறேன், எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரெஸ்ட்லயே இருங்க, இப்படியே உட்காந்துதான் இருக்கணும். புரியுதா? எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எந்த வேலையுமே செய்யலையக்கா, நீங்க தான் செய்ய விட மாட்டேன்றீங்களே. உட்காந்துட்டுல உட்காந்துருக்கோம், ஏதாவது வேலை கொடுத்தா செய்வோம் நாங்களும். ஏக்கா, அம்மா அத்தை உங்களை கூட்டு வரேன்னு சொன்னாங்க, கூட்டு வந்துட்டாங்களா? தெரியலையே பாருமே, நான் பாக்கல. கூட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சுல, மாப்பிள்ளை வீட்லயே வந்துட்டாங்கல்ல, வந்திருப்பாங்க. ஆமா, உன் ஆளு கார்த்தியை காணாம எங்க போனாரு? அவர் இந்த லேப்டாப்பை கட்டிட்டு தான் அழுகுறாரு, உட்காந்து ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் தான் ஃபங்க்ஷன் முடிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கேன். முன்னாடியே பேசினா எதுக்கு தேவையில்லாமா அவருக்கும் டென்ஷனு, ஃபங்க்ஷன் டயத்தில். அதான் முடிவும் பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணை இப்பதான் கூட்டிட்டு வருவாங்களோ தெரியல. எனக்கு அவளை பார்க்கணும் போல அப்படியே ஒரே ஆவலா இருக்கு. ஒரு வீடியோ காலாவது பண்ணிருக்காளா? அவ எப்படி பண்ணுவா? பக்கத்துல எல்லாம் ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி பண்ண முடியும்? இல்லே ரமேஷ், எதுக்குடா நிக்கிற? உட்கார்றா, என்ன நின்னுட்டே இருக்க? எல்லாம் பாக்குறாங்கல்ல. ஏம்மா, எனக்கு சின்ன பொண்ணை பார்க்கணும்மா. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அவகிட்ட கொஞ்சம் பேசணும்மா, ஆசையா இருக்குமா. இல்லை, வாய் மூடுறா. அதே பூரா பேச முடியும்? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அதே அவங்க அப்பத்தா கலவிக்கு தெரிஞ்சிச்சு, அப்படித்தான். அது சும்மாவே டான்ஸ் ஆடாது, அமைதியாடா. நிச்சயம் முடியும்ல, அப்போ உன் பக்கத்துல தானே பொண்ணு இருக்கும், அப்ப பேசு. ஏம்மா, நிச்சயத்துக்கு அப்புறம் பேசுறது எனக்கு தெரியாதா? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி பேசணும் ஆசையா இருக்கும்மா. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிமா. ப்ளீஸ்மா, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்கம்மா. அது என்ன ஆகுறதே ஒன்னும் புரியல. இவன் ஒருத்தன், இவன் பிடிச்ச முயலுக்கு 3 நாளுண்டிங்க. சரி சரி இரு, ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இன்னும் கொஞ்சம் நேரந்தே இருக்கு நிச்சயார்த்தம் பண்றதுக்கு. அது கூட ஏதாவது யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு. அம்மானா அம்மா தான், ஏதாவது ரெடி பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. அட போங்கடா, நாங்களாம் எங்க காலத்துல நிச்சயார்த்தப்ப உங்க அப்பாவை நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் மூஞ்சியவே நல்லா பார்த்தேன். அது வரைக்கும் மாப்பிள்ள யாருனே தெரியாது. கருப்பா சாப்பா குட்டியா நெட்டியாண்டு. உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியும், பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க. இப்ப வந்து புதுசா பேச போறேன்னு தெரியல. சரிம்மா போமா, வெட்டியா பேசாம. நான் சின்ன பொண்ணு பேசணும், ஏதாவது ரெடி பண்ணுமா. போமா சீக்கிரமா, கூட்டு வந்துட போறாங்க. என்ன சம்பந்தி, மாப்பிள்ள நின்றுட்டே இருக்காரு. தம்பி உட்காருங்க பாரமேசு. இருக்கட்டும் இந்த உட்காருங்க. சமந்தி, அது ஒண்ணும் இல்ல. அவன் நிச்சயத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணு கிட்ட பேசணுமா, ஆசையா இருக்கான். அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அப்படியா? இந்த காலத்து பசங்க எல்லாம் விபரீதமா தான் ஆசைப்படுறாங்க. சரி சரி இருங்க, ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பாப்போம். எங்க அத்தை பாத்துச்சுன்னா அப்படித்தான் கத்தியே குமிச்சிடும். நான் பாக்குறேன். நான் போய் சின்ன பொண்ணு ரூம்ல யார் இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். சமந்தி, ஒன்னும் தப்பா எடுத்துறாதீங்க. ஏதோ பாவம் ஆசைப்பட்டுட்டியான். அவனுக்கு சின்ன பொண்ணா அவ்வளவு பிடிக்கும். ஐயோ அப்படிலாம் நான் ஒன்னும் எடுத்துக்க மாட்டேன் சமந்தி. தம்பியை பத்தி எனக்கு தெரியாதா? தங்கமான பிள்ளை. ஹாய் வீடியோ பக்கம் சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. அப்புறம் இன்னைக்குல இருந்து புதுசா ஒரு கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பாக்குறீங்களா? நம்மளோட வீடியோ எண்டிங்ல ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்றீங்களோ அவங்களோட நேமை டெய்லி வீடியோல நாங்க சொல்ல போறாங்க. யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களோட நேம் டெய்லி ரீட் பண்ணுவோம். இன்னைக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பொண்ணோட நிச்சயதார்த்த சேலையோட கலர் என்ன? நான் சொல்லலாமா? மாப்பிள்ள, அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சதே நீங்க தான். உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொன்னா அது செல்லாது. நம்ம சகோதர சகோதரிகள் சொன்னாதான் செல்லும். சகோதர சகோதரிகளே, வீடியோ நல்லா பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எல்லாரும் கரெக்டான ஆன்சர் பண்ணணுங்க. அப்பனாதான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். எங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ், லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே கொடுங்க. அப்பனாதான் நாங்க மேல வீடியோ போடுறதுக்கான உற்சாகம் எங்களுக்கு கிடைக்கும். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் கொடுங்க. வீடியோவை மறக்காம பாருங்க.